ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம saree எப்படி ஓரம் அடிக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம உள்புறம் இருக்குது இல்லையா, இந்த பக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். உள்புறம் நம்ம வச்சு இடுப்பில் கட்டுவோம் இல்லையா, அந்த பக்கத்தை எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த சாரீலாம் ஒரு சைடு மட்டும்தான் ஓரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு டிசைன் இருக்கிறனால நம்மளுக்கு அது தேவையில்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. saree ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு லேஸாக சின்னதாக இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நூலை பிடிச்சி இழுக்கணும். இந்த நூலை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா ஒரு சின்னதாக லைன் ஃபார்ம் ஆகும். சுருங்கிட்டு அந்த லைன் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கமாக விழுகும். அந்த இடத்த இது பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த வெட்டி விடணும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறது. மேக்ஸிமம் இந்த பூனம் புடவைக்கெலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் எடுத்தால் தான் நீட்டாக வரும் நம்ம தைக்கும்போது. ஓரம் தைக்கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாகவே saree ஃபுல்லாகவே எடுத்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம தைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தைக்க போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. நம்ம ராங் சைடு பக்கம் எடுத்துக்கணும். இடுப்பில் கட்டுவோம் இல்லையா, அந்த இதை எடுத்துக்கிட்டு, இது ரைட் சைடு, இது ராங் சைடு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடி மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுட்டு அடுத்து திரும்ப மறுபடியும் இப்படி ஒரு டர்ன். அவ்வளோதான். இப்படி வச்சு நம்ம அப்படியே அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்பவும் மறுபடியும் அதே மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட் அடிக்கணும். நல்லா நேராக எடுத்து விட்டுக்கிட்டு மறுபடியும் இதே மாதிரி எடுத்து வச்சு பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் புடவையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த புடவை. கடைசியில் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
இந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு தைச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும்.